Hi friends, welcome to Anu Veetu Samayal. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான குஸ்கா தாங்க பார்க்க போறோம். நான் குஸ்காவுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். நான் நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஏலக்காய், நான் 4 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். ஒரு 2 பட்டை சேர்த்திருக்கேன். ஒரு 2 கடல் பாசி சேர்த்திருக்கேன். ஒரு 2 அன்னாச்சி பூ சேர்த்திருக்கேன். பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன். இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு இப்ப அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நம்ம முன்னாடியே எண்ணெயில வதக்கும் போது இதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை 4 வெங்காயம் நல்ல நீல வாக்குல நான் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியமான வெங்காயமா எடுத்து நறுக்கிருக்கேன். உங்களுக்கு நல்ல பெரிய வெங்காயமா இருந்தா 2 வெங்காயம் போதும். இப்ப இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். நான் இதுக்கு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்ல தக்காளியை நல்லா நீல வாக்குல நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளியும் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா கொலைய வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு குஸ்காவுக்கு தக்காளி வெங்காயம் சரிசமமா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா இதோட சேர்ந்து வதங்கி வரும்போது அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அதாவது சரியா எனக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் மிளகாய் குண்டு மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கனால எனக்கு அதுலயும் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால நான் சேர்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் இந்த நீளமான மிளகாய் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கும். நான் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இது 180 ml. நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான அளவு குஸ்கா பண்றேன். இப்ப இந்த தயிரையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்ப அதையும் நான் நல்லா கழுவிட்டு இப்ப இதோட சேர்த்துக்கலாம். நான் அரிசி அந்த மசாலா அந்த இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நான் வதக்க வச்சிருக்கேன். நான் இந்த கப்பால 2 கப் அளவு நான் அரிசி எடுத்தேன். அதனால நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் பிரியாணி டேஸ்ட்ல சூப்பரா அட்டகாசமா இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல. நீங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. அவ்வளவுதான், நம்ம குஸ்கா ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இங்க பாருங்க குஸ்கா சூப்பரா நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தம் வச்சு எடுத்துக்கிறேன். நான் கீழே என்னோட பாத்திரம் அடி கனமா இருக்கறனால நான் கீழே தோசைக்கல் வைக்கல. உங்களோட பாத்திரம் அடி கனமா இல்லைன்னா கண்டிப்பா நீங்க தோசைக்கல் வச்சுக்கோங்க. சோ பாருங்க நம்மளோட குஸ்கா சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு. நான் இதுக்கு சைடிஷா வெஜ் தால்ச்சா பண்ணிருக்கேன். அதுவும் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நான் தால்ச்சாவோட ரெசிபிய மேல ஐகான்லயும் கொடுத்திருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். மறக்காம போய் பாருங்க. சோ இங்க பாருங்க தால்ச்சாவையும் அந்த குஸ்காவையும் சேர்த்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கும். நான் அதுக்கு சைடிஷா கொஞ்சம் தயிர் வெங்காயம் வச்சிருக்கேன். சோ இங்க பாருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குஸ்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.